அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் கனிவான வணக்கங்கள். வாங்க நம்ம அடுத்த வீடியோல என்ன தலைப்பு, 11ஆம் வகுப்பு ஆக்கப்பெயர்கள் அப்படின்ற ஒரு இலக்கணத்தை தான் நம்ம பார்க்க போறோம். மாணவர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டுருங்க. போட்டுட்டு வாங்க என்ன தலைப்புல எப்படி பார்க்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இப்ப ஆக்கப்பெயர்கள் அப்படின்னா என்ன? நம்ம நிறைய இலக்கணங்கள் படிச்சிருக்கோம் இல்லையா? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, அது போக மொழி என்றால் என்ன, இடம் என்றால் என்ன, வேற்றுமைகள் என்றால் என்ன, இதெல்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஆனா பாருங்க, இப்ப நம்ம 11ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்துல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆக்கப்பெயர்கள் என்றால் என்ன அப்படின்றத கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்ப நம்மளும் பார்க்கலாம். பெயர் அல்லது வினை சொற்களுடன் விகுதிகளை சேர்த்து ஆக்கப்படும் பெயர் சொற்கள் ஆக்கப்பெயர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நல்லா புரியும் நினைக்கிறேன். பெயர் அல்லது வினை சொற்களுடன் விகுதிகளை சேர்த்து ஆக்கப்படும் பெயர் சொற்கள் ஆக்கப்பெயர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவ்வாறு பெயர் சொற்களை ஆக்கி பயன்படும் விகுதிகளை ஆக்கப்பெயர்கள் என்று அழைக்கலாம் அப்படின்னு சொல்றோம். உலகில் உள்ள அனைத்து பொருள்களும் பெயரிடப்பட்டு அழைக்கப்படுகின்றன என்ற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். உலகில் உள்ள அனைத்து பொருள்களும் என்ன பேரு அப்படின்னா ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம தமிழை பொறுத்த வரைக்கிட்டு என் தமிழில் மொத்த எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா 247 அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அந்த 247க்குமே என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பேர் தான் இருக்கு இல்லையா? இப்ப கா, மா, சா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேர் தான். பக்கத்துல துணை எழுத்து வந்திருந்தா கூட அதையும் நம்ம க அப்படின்னு படிக்க போறது இல்ல. எப்படி படிக்கிறோம் அப்படின்னா கா, ஙா. அப்ப 247 எழுத்துக்குமே அப்ப பேர்கள் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு பேர் இருக்கு. அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் சில இதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா காரணத்தோடு பேர் வச்சிருக்காங்க. சிலது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா காரணமே இல்லாம பேர் வச்சிருப்பாங்க. இப்ப பாருங்க, மண், கல், நாற்காலி, காற்றாடி, இது எல்லாமே ஒரு காரணம் தான். ஆனா 4 கால்களை கொண்டது நாற்காலி அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனா இந்த கணினியை பார்க்கும் பொழுது உட்காரக்கூடிய சேருக்குமே நம்ம என்ன சொல்றோம் இன்னைக்கு, அதுவும் நாற்காலி அப்படின்னு தான் சொல்றோம். அப்ப காரணமே இல்லாம தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பேரும் வச்சிருக்காங்க. காரணத்தோடு சில பேரை வச்சுதான் நம்ம இன்ன வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப மரத்தால் செய்யப்பட்டு பின்புறம் சாய்ந்து கொள்ளவும் கைகளை வைத்துக் கொள்ள வசதியாகவும் 4 கால்களை கொண்ட இருக்கைக்கு நாற்காலி என்று பெயர் அப்படின்னு நம்ம படிக்கணும் இல்லையா? ஆனாலும் கணினியை பார்க்க திரும்பும் பொழுது வைக்கும் பொழுது அந்த பலகைக்கு பேரும் நம்ம நாற்காலி அப்படின்னு சோ காரணமின்றியும் காரணம் இல்லாமலும் ஏதோ ஒரு காரணம் கருதி பெயரை வைக்கப்பட்டால் அப்பெயர்கள் தான் ஆக்கப்பெயர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இப்ப கால சூழலுக்கு ஏற்றவாறு ஒரு பழமொழியை சொல்லுவோமே, ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு. ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு, கோபம் கண்ணை மறைச்சிடும். ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு, நிதானமா முடிவெடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆத்திரக்காரனுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் தமிழில் வழங்கக்கூடிய ஆக்கப்பெயர் விகுதிகளாக நம்ம சொல்றோம். தமிழில் வழங்கக்கூடிய ஆக்கப்பெயர் விகுதிகளாக நம்ம சொல்றோம். என்ன சொல்றோம் அப்படின்னா காரன், காரர், காரி, ஆள், ஆளர், ஆளி, தாரர், மானம், இதெல்லாமே என்ன அப்படின்னா ஆக்கப்பெயர் விகுதிகளாக சொல்லப்படப்படுகிறது. எதுல? நம்ம தமிழ்ல மட்டும். ஆக்கப்பெயர் விகுதிகள் யாவை? நம்ம கொஸ்டின் பா. ஆக்கப்பெயர் விகுதிகள் யாவை? காரன், காரர், காரி, ஆள், ஆளர், ஆளி, தாரர், மானம் என்ற ஆக்கப்பெயர் விகுதிகள் தமிழில் குறிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆக்கப்பெயரில் விகுதிகளே தனி சிறப்பு கொண்டன. ஆக்கப்பெயர்களில் என்ன தனி சிறப்பு கொண்டன அப்படின்னா விகுதிகள் தான் தனி சிறப்பு கொண்டன. நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம் இலக்கண குறிப்பு என்றால் என்னன்னு. இலக்கண குறிப்பு என்பது பகுதி விகுதி கொண்டது இல்லையா? ஃபர்ஸ்ட் வர்றது எல்லாமே பகுதி, லாஸ்ட் போறது எல்லாமே என்ன சொல்லி பார்த்தோம், விகுதின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இந்த ஆக்கப்பெயர்ல எது சிறப்புன்றாங்க? விகுதி தான் சிறப்புன்றோம்.
எது சிறப்பு? விகுதி. லாஸ்டா வர்றதுதான் விகுதி. அப்படி மலர்ந்த மலரை கண்டு வாடினாள் பூக்காரி. அப்ப பூவிப்பவள நம்ம என்ன சொல்றோம்? பூக்காரி. அதுதான் ஆக்கப்பெயர். மலர்ந்த மலரை கண்டு வாடினாள் பூக்காரி. அப்ப பூவிக்கும் ஒரு பெண்ணை நம்ம என்ன சொல்றோம்? பூக்காரி என்று அழைப்பது உண்டு. ஆகவே அது ஆக்கப்பெயர் விகுதிகளாக கருதப்படுகின்றன. தமிழ் சொற்களோடு இவ்வகையான விகுதிகள் சேரும் போது எண்ணற்ற புது சொற்கள் உருவாகி அவை விரிவடைகின்றன. தமிழில் பேச பேச ஆக்கப்பெயர் விகுதிகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இப்ப இந்த நூற்பாவையே பார்ப்போமே. மலர்ந்த மலரை கண்டு வாடினாள் பூக்காரி. பூவிற்கும் பெண் என்ன சொல்றாங்க? பூக்காரி. அத நெசவு செய்யறவங்கள நம்ம என்ன சொல்றோம்? நெசவாளர் அல்லது நெசவாளி. நல்ல தொழில் செய்யறவங்க, அதாவது ஓடிக்கிட்டே இருக்காங்க, அவங்க என்ன சொல்றோம் அப்படின்னா உழைப்பாளி அல்லது உழைப்பாளர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இது போக நம்ம என்னெல்லாம் தமிழ்ல வழங்குறோம் அப்படின்னா திறமைசாலி, கோழைத்தனம், பெண்ணியம், பேச்சாளன், ஏற்றுமதி முதலான செயல்கள் ஆக்கப்பெயர் சொற்களை என்பதை உணர வேண்டும். ஒருத்தவங்க நம்ம உயர்வு கருதி சொல்றோம், உரிமை கருதி சொல்லுவோம். திறமையாளன் இல்ல, இவன் கோழைத்தனமானவன், இவன் வீரமற்றவன், இவன் வீரனானவன், சரியா? இவன் புத்திசாலி, இவன் அறிவாளி. இது எல்லாமே ஏற்றுமதி, கணக்காளன், பொறியாளன், இந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா? இது எல்லாமே என்ன பெயர் அப்படின்னா எல்லாமே ஆக்கப்பெயர் தான். அவனுடைய திறமையை வச்சும் அவனுடைய கோழைத்தனத்தை வச்சு ஒரு மனுஷனை ஒப்பிடுறோம் அப்படின்னா அது எல்லாம் என்ன பெயர்களில் குறிக்கப்படும் அப்படின்னா ஆக்கப்பெயர்கள். இயல், சாலி, தனம், துவம், இயம், ஆளன், மதி ஆகிய விகுதிகள் சேர்த்து ஆக்கப்பெயர்கள் பெயராக்கப்பட்டுள்ளன. புரியுதா? இப்ப குரங்காட்டி, குரங்கு வைத்து வித்தை செய்யறாங்க இல்லையா? அவங்கள நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா குரங்காட்டி. வண்டியோட்டி, பழம் தின்னி, நிறைய பழங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நம்ம சொல்றோம் இல்லையா வாயாடி. குடித்தனம், நீதிமான். இச்சொற்களை பிரித்து ஆக்கப்பெயர் விகுதிகளை நாம் கண்டறியலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இனி பெயருடன் சேரும் விகுதிகள். இந்த பெயருடன் என்னெல்லாம் சேருதுன்னு பார்க்க போறோம். விகுதிகளை எப்படி சேர்த்து நம்ம கொண்டு வர போறோம். காரன், காரர், காரி, இவங்களை எல்லாத்தையும் எதை வச்சு நம்ம இவங்களை சேர்க்க போறோம். விகுதிகளாக எப்படி சேர்த்து நம்ம ஆக்கப்பெயர் விகுதிகள் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்றதான் நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.